ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கை இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கை இருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். பிவேர் ஆஃப் டாக்ஸ், டேஞ்சர் ஆஃப் டாக்ஸ் என்று கூட சொல்லலாம் இல்லைங்களா? நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். அருமையானவர்களே, நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று சொன்னாலே நமக்கு நன்றாக எல்லா சப்ஜெக்டும் நமக்கு வழங்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பிலிப்பியருக்கு அருமையான அப்போஸ்தலன் பவுலானவர் எழுதுகிறார், எச்சரிக்கிறார் கிறிஸ்துவின் சபையாரே, நீங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் சுன்னத்தக்காரருக்கும் நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று அவர் எச்சரித்து சொல்லுகிற நற்செய்தியா இருக்கிறது. நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற அளவுல போதிக்கக்கூடிய போதனைகள் உலகத்துல இன்றைக்கு நிறைய பெருகிற்று. அவர்களுக்கு வேண்டிய சுய போதனைகள், அந்தந்த ஸ்தாபனங்கள், அந்தந்த மனிதர்கள் அந்தந்த விதத்துல அவர்கள் தவறான போதனை செய்கிற போதனைகள் இன்றைக்கு சபைகளிலே புகுத்து விட்டார்கள். சில ஸ்தாபனங்கள் வருமானத்திற்காக, பணத்திற்காக, பதவிக்காக சில துர்போதனைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது அந்த நாட்களிலே. ஆகையினாலதான் பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்நாட்களில கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், இப்பொழுது கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ள இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அப்போஸ்தலன் பவுலானவர் மூலமா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கள்ள உபதேசங்கள், கள்ள மனிதர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள், சத்தியத்தை சத்தியமா சொல்லாதபடிக்கு நயவஞ்சகமாக்க கதைகளை சொல்லி, காலங்களை கடித்து கதைகளை சொல்லி, காசை புடுங்கி கதைகளை சொல்லி தங்களுடைய காலங்களை கடுத்துகிற பொல்லாத மனிதர்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அந்த நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். Beware of ducks, danger of ducks, danger people. நாயை குறித்து ஒரு சின்ன குறிப்பு சொல்ல விரும்புறேன், நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாக. முதலில விண்வெளியில் அனுப்பப்பட்டதும் நாய் தான். நாசா விண்வெளி அவர்கள் அந்த ஆராய்ச்சி செய்வதற்காக 1957ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டார்கள் விண்வெளிக்கு நாயை. அந்த நாய் பேரு லைகோ, மாஸ்கோன்னு கூட சொல்லுவாங்க. முதலில் அனுப்பப்பட்ட நாய் லைகோ. 200 வகையான நாய்கள் உலகத்தில் உண்டு. நாய் உறங்காம இருந்தா அது இறந்து விடும். உறங்கும், அது உறக்கம் வேணும், மரித்து விடும். மனிதர்களுக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும், நாய்க்கு நாக்கில் மட்டும்தான் சுரக்கும் அந்த அந்த எச்சில். நாய்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், பட் பகுத்தறிவு கிடையாது. நாய்களுக்கு ஞாபக சக்தி உண்டு. தன் எஜமான் யார், தன்னுடைய வீடு யார், மனிதர்கள் என்ன நன்மை செய்தார்கள், அவர்களுக்கு எப்படி நன்றி உள்ளவளா இருக்க வேண்டும் என்பது குறித்து அந்த நாய்க்கு தெரியும். நன்றி உள்ள நாயா இருக்கும், பட் நன்றி என்று சொல்ல தெரியாது. தேங்க்யூ என்று சொல்லாது, பட் நன்றியா இருக்கும். ஞாபக சக்தி ஜாஸ்தி. அது மோப்பம் பிடித்து திருடன் யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, தான் எஜமான் யார், எஜமான்களுடைய பிள்ளைகள் யார் என்பது குறித்து நன்றாக அதுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகதான் பைபிள் பிரகாரமாக எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1 - 3 வாக்கியங்கள். நாய்கள் தங்களுடைய மோப்பனால திருடனை பிடிக்குமா. ஆகவே இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்களில போலீஸ் நாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போலீஸ் நாய் ஒரு கொலைகாரனை, திருடனை ஆச்சரியமா கண்டுபிடித்து விடும். அந்த அளவுல
அதுக்கு ஞாபகம். ஆகவே நாய் கடித்தால் ஊசி போட வேண்டும். 12 ஊசி அல்ல தொப்புளை சுற்றி ஊசி அல்லது இப்பொழுது 3 ஊசி போட்டா போதும், அல்லது 2 போட்டா கூட போதும். அந்த அளவுல டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. நாய் கடித்தால் பத்தியமா பைத்தியமா மழையில நினைக்கூடாது. சிக்கன் சாப்பிடக்கூடாது குறிப்பிட்ட மாதங்கள். சில எஃபெக்ட் ஆகக்கூடிய அளவுல ஆகாரங்களை புசிக்க கூடாது. ஆப்போசிட்டாக ஃபுட் பாய்சன் ஆகும், அதுக்கு எஃபெக்ட் ஆகும், ரியாக்ஷன் மாறிவிடும் நீங்க எடுக்கிற நாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது. ஆகினால் நாய் கடித்தா பத்தியம் இருக்கணும், இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும். சிக்கன் சாப்பிட்டா சிக்னல் கிடைக்காம போயிடுவீங்க. அதனால மழையில நினைக்கக்கூடாது. நாய் மாரி கொலைச்சு பைத்தியம் முடிச்சு போவாங்க சில பேர், நிறைய பேர் இருக்காங்க. நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். பெற்றோர்கள் அனுதினம் சொல்லுவாங்கல்ல, வீட்டாண்ட எச்சரிக்கை, ஸ்கூல்ல எச்சரிக்கை, வேலை ஸ்தலத்துல, ரோட்ல, தங்குற இடங்களை பாருங்க. நாயை துரத்துனாவே ஓடுவாங்க பாருங்க. எவ்வளவு பெரியவங்களானா கூட ஓடுவாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதிகமா இந்த நாய்கள் மேலதான் பேய் கிரியை செஞ்சுங்குது. குழந்தைங்களை கடிக்கிறது, பெரியவங்களை கடிக்கிறது, கொதறி கடிக்கிறது. ஒரே நாள்ல 70 பேரை கடிச்சுதான் தமிழ்நாட்டுல நியூஸ்ல போட்டாங்க. அந்த நாய்கள், தெரு நாய்கள், எத்தனையோ நாய்கள் கடித்து விடுகிறது. ஜனங்களுக்கு கூட அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கடித்து கொதறிடுவாங்க நம்மளெல்லாம். கடிச்சா போதும். சில பேர் நாய் மாதிரியே சுத்திட்டு இருப்பான் சண்டைக்காகவே, கடிக்கிறதுக்காக. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சைலண்டா சத்தம் இல்லாம ஒதுங்கி போயிடணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப நல்லது. நாய்கள் வீட்டில் வளர்ப்பது நல்லதுதான். ரோட்ல இருக்கிற நாய்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறது நல்லதுதான். ரோட்ல, வீட்டுல, கடைகளில், ஸ்கூல்ல, அநேக இடங்களில் எச்சரிக்கை இருக்க வேண்டியது நல்லதுதான். ஆனால் அந்த நாய் என்னுடைய கடித்தால் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த கடிக்கிற அந்த இடத்துல அந்த நாயினுடைய எச்ச அது அதிகமாக கிருமிகள் இருக்கும். அதுதான் நமக்கு விஷம். ஆகினால நாய் கடிச்ச உடனே வெந்நீர் போட்டு அல்லது டெட் ஆயில் போட்டு அதை சுத்தம் செய்வாங்க. தண்ணி, பச்சை தண்ணியில நிறைய கலவணும். அப்பதான் அதனுடைய அந்த எச்சல் அது போன பிற்பாடு விஷம் ஏறாது, நமக்கு பாதிப்பு வராது என்று அருமையாக அந்த கால்நடை மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆகவே நாய்களுக்கு எச்சரிக்கை இருக்கணும். நாய்களை சில பேர் வீட்டில் வளர்ப்பாங்க, சில பேர் வளர்க்க மாட்டாங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த நாய் அவங்கள முத்து கொடுக்கும் பாருங்க. சிலதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நாயை முத்து கொடுத்து பெரிய வியாதி ஆகி கை காலெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த நாய் எச்சல் நம்ம வாயில முத்து கொடுப்பாங்க பாருங்க சில பேர். அந்த நாய் வாயில முத்து கொடுத்தா அந்த எச்ச அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். சில வியாதிகள், புதியதான வியாதிகளை தோன்றும். ஆகவே நாய்களுக்கும் உலகத்துல சரீர பிரகாரமா நாய்களுக்கு எச்சரிக்கைங்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக சில பேரை தவறாக ஆண்டவருடைய நாமத்துக்கு தூசிக்கிறத்தக்கதாக அவருடைய வார்த்தையை புரட்டுகிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிறவர்களை அவர்களை நாய் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். ஆகையினாலதான் நாய்களுக்கு எச்சரிக்கைங்கள். டேஞ்சர் ஆஃப் டாக்ஸ், பிவேர் ஆஃப் டாக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். ஒரு சம்பவம், ஒரு கதை சொல்லுவாங்க. அது சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சுவாரஸ்யமா. நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக நம்ம இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஒரு 4 ஏரியாவுல நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கிழக்குல, மேற்குல, தெற்குலும் என்று நாய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக யூனிட் ஆரம்பித்து கடவுளாண்டு போயிட்டு ஒரு மனு கொடுத்துதான் நாய்கள் எல்லாம் சேர்ந்து. அப்போ நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டா இருந்த கடவுளாண்ட என்ன மனு கொடுத்துதான், நாய் என்றால் எங்களை கேவலமா நினைக்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடை ரோட்ல கொட்டுறாங்க, சாப்பாடை தெருவில் போடுறாங்க, மண்ணுல கலந்து போட்டுறாங்க, நாங்க சாப்பிட்றதுக்கு எங்களால இயலவில்லை, ஆகினால எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எங்களுக்கு சாப்பாடு தட்டுல போட்டு வைக்கணும், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
அந்த யூனிட்டியா அந்த நாய்கள் எல்லாம் மனு கொடுத்ததான் கடவுளான. கடவுளும் சரி, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு யூனிட்டியாக இருந்து, நீங்க தலைவர் யாரு, பிரசிடென்ட் யாரு, சேர்மேன் யாரு, அவங்களுடைய போர்டு நம்பர் யாரு, இவைகளெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அது பிற்பாடு வாங்க ஒரு கூட்டமாக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம் கடவுள். இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவங்க 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாய் கூட்டங்களுக்கு ஒரு பக்கமாக கடந்து சென்றார்களாம். அப்போ அந்த அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் என்ன செஞ்சுதான், இந்த நாய்களை பார்த்த உடனே, அடடே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு அந்த நாய்கள் எல்லாம் இவங்களை கட்சி கொதறி சின்னாபின்னமாக்கிடுச்சு. சரி, இந்த பக்கம் இருக்கிற நாய்ங்க வேண்டாம் அப்படின்னு இன்னொரு கூட்டத்தை இன்னொரு பக்கமாக இன்னொரு பகுதிக்கு போனாக்கா, அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் இவங்களை கடிச்சு இன்னும் அதிகமாக காயப்படுத்தி விட்டது. இப்படி 4 பக்கமும் கடந்து போனோம்னா 4 பக்கம் இருக்கிற நாயும் அப்படியே ஆயிட்டான் பாருங்க. அப்பொழுதுதான் இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கடவுளாண்ட போயிட்டு மனு கொடுத்தது, அதை ரிட்டர்ன் வாங்கிட்டு, இல்ல இல்ல எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ரோட்லயும் மண்ணுலயும் போடுறாங்க பாத்தீங்களா, அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மண்ணுல போட சொல்லுங்க, அப்பதான் இந்த நாய்களுக்கெல்லாம் திமிரு அடங்குன்னு சொல்லி கடவுளாண்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துச்சுங்களா சில நாய்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த நாயும் கூட ஒரு ஒற்றுமை இல்லை பாருங்க. அவண்ணமாகவே உலகத்துல மனிதர்கள் கூட ஒரு யூனிட்டி ஆரம்பித்தா கூட அந்த யூனிட்டில கூட ஒரு ஒற்றுமை இல்லாம இன்னைக்கு அந்த நாய் போல மனிதர்களும் செயல்படுகிறத பார்க்கிறோம். ஆனா மனிதன் நாயாக மாறிவிட்டான், நாய் மனிதனாக மாறிவிட்டது. சில நாடுகளில நாய்கள் பாதுகாப்பு, தங்களுடைய வீட்டுக்கு, எஜமானுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. சில நாய்கள் கடைக்கு போயிட்டு வரும், சில நாய்கள் வேலை செய்யும். ஆனா சில நாய்கள் வீட்டுல இருக்கிற நாய்கள் வீட்டு வேலையும் செய்யாது, ரோட்டு வேலையும் செய்யாது, ஊரு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கும். ஆகதான் பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வைக்கிற அருமையா நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்க பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலேயே அருமையான சம்பவம் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அந்த சம்பவத்துல? நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். அருமையானவர்கள, கள்ள போதனைகள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல எழும்பிட்டாங்க. ஆகையினாலதான் நீங்க நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று பைபிள் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது நாம் பார்க்கிறோம். சில நாய்கள் வீட்டிலேயே இருக்காது, ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 59வது சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்களேன். 59:6. சங்கீதம் 59ஆம் சங்கீதம் வசனம் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும், அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயம் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். 15-16 கூட பாருங்களேன். அதே சங்கீதம் 59ஆம் சங்கீதம் வசனம் 15-16, 14-15. அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவில்லை, இன்றைக்கு எத்தனையோ நாய்கள் என்ற வாலிபர்கள், எத்தனையோ பிள்ளைங்க கீழ்ப்படியாம நிறைய பேர் அல்ல, சிலரை குறித்து சொல்லப்படுகிறது, ஊரை சுற்றி ஊளையிட்டு திரிகிறார்களா. என்ன செய்கிறாங்க? ஊளையிட்டு திரிஞ்சு தங்களோட வார்த்தைகளை பட்டயமாக்குகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள், உணவுக்காக வேதனைப்படுகிறார்கள். எனவே அநேக வாலிப பிள்ளைங்க இந்த வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அருமையான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை நாய்களுக்கு. அந்த ரோட்ல தான் பாருங்க, என்னவோ இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ரோட்டுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி ஓடும். அங்க என்னமோ வேலை இருக்கிற மாதிரி ஓடும். இப்படி ஓடும் போது சைக்கிள்லயோ ஸ்கூட்டர்லயோ இருந்து அவன் மாட்டிக்கின்னு விழுந்து செத்துருவான். நாய் சைக்கிள்ல ஸ்கூட்டர்ல மாட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் ரோட்ல விழுந்து செத்து இருக்கான். அவ்வளவு ஸ்பீடா ஓடும், வேலை இருக்கிற மாதிரி. அங்க ஓடிட்டு சைலண்டா நின்று மறுபடியும் திரும்பி வரும். அதான் நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவனமாக சில நேரங்களில் இந்த நாய்கள் செயல்படுகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள்.
ஏசாயா புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10, 11 பாருங்களேன். சில நாய்கள் எப்படி இருக்குன்னு. வேலை இல்லாம ஊரை சுற்றி திரிகிற சில நாய்கள் உண்டு. இவைகளுக்கெல்லாம் எச்சரித்து அவேர்னஸ் கொடுக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10, 11. அவனுடைய காவலாளர் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புழும்புவார்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்தர் பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்து அறிவில்லாத மெய்ப்பர்கள், அவர்களில் ஒருவனும் தன் தன் வழியும் அவனவன் தன் தன் முனையிலிருந்து தான் மொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான். பெருவயிற்று நாய்கள், கொலைக்கப்படாத ஓமையான நாய்கள். சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க, அது ஓமையான நாய்ங்க, அந்த நாய் ஒண்ணும் பண்ணாது. இத மனிதர்களுக்காக வைப்பாங்க பாருங்க அந்த பேருங்க. கொலைக்கப்பட்டாத எவ்வளவனாவள தின்னும் சில நாய்ங்க. வெறும் பெருவயிற்று சோம்பேறிகள், சாப்பிடுவதான், வேலை செய்ய மாட்டான். நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சில நாய்கள் அந்த நாய்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சில நேரங்களில் பிடிக்கும், சில நேரங்களில் பிடிக்காது சிலருக்கு. அவனமாகவே மனிதன் இன்னைக்கு மாறிவிட்டான், நாயாகவே. ஆகியனாலதான் அப்போஸ்தலர் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, beware of dogs, danger of dogs. எச்சரிக்கை இருங்க நாய்களுக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். கள்ள உபதேசங்கள், கள்ள மனிதர்கள், கொள்ளைக்காரர்கள், உபச்சாரிகள், வேசிக்கல்லர், வேசித்தனத்தில் செயல்படுகிறவர்கள், இவரெல்லாம் சில பேர் நாயின்னு சொல்லுவாங்க. திருடனா சொல்லுவாங்க, அவன் போறான் பாரு இது நாய். உபச்சாரக்காரனா அவன் போறான் பாரு நாய். திருடனா, பொய் பேசுறவனா நாய்க்கு பிறந்தவன், நாய், நாய் குணம் அவனுக்கு அப்படின்னு மனிதர்களே அந்த பேர் வச்சு சொல்லுவாங்க. இப்ப கெட்ட கெட்ட காரியங்களை செஞ்சா, கெட்ட நடந்தா அவங்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்க அப்படி என்பதை குறித்து பைபிள் நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். சில வாலிபர்கள் நாய்களாகவே மாறிவிடுகிறான், அந்த நாய் குணத்திலே மாறிவிடுகிறான். சில வாலிப பெண்கள் நாயாகவே மாறிவிடுகிறார்கள். பார்க்கல கிஸ் அடிக்கிறான், பார்க்கல கொஞ்சம் செடி இருந்தா போதும், அதே இடத்துல தவறா நடக்கிறது, உடலூறு கொள்றது, மாட்டினாக்கா ஃபைன் கட்டுறது, பார்க்கல கிஸ் அடிக்கிறது, பார்க்கல தங்களோட உடல்களை கெட்டியா பிடித்துக் கொள்வது, அவர்கள் கட்டி அணைப்பது. நாய் கூட சில நேரங்களில் ரீசெண்டா நடக்கும். பட் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சிலர், இந்த வாலிப பிள்ளைங்க, பாவம், மோகம், பாவ இச்சைகள், நாய்களை போல சில நேரங்களில் ரோட்ல, சில நேரங்களில் பார்க்கல, கடைகளாண்ட, பஸ் ஸ்டாண்ட்ல, பஸ்ல, சில நேரங்களில் தவறாக அநேகருக்கு இடராக, அநேகருக்கு இடைஞ்சலாக தங்களோட வாழ்க்கையில தங்களுக்கு கெட்ட பேர். அப்போ பார்க்கிறவர்கள், இந்த நாய்ங்க பாரு என்ன பண்ணும், இந்த நாய்ங்க பாரு எங்க பேசுது, இந்த நாய்ங்க பாரு எப்படி கட்டி பிடிச்சி முத்து கொடுக்குது, இந்த நாய்ங்க பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி திட்டுறவங்களை நாம் டெய்லியும் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். வேண்டாம், மகா தப்பு. அவேர்னஸ், விழிப்புணர்வு வேண்டும். வாலிபனே, வாலிப சகோதரியே, வாலிப நண்பனே, எச்சரிக்கையா இரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரமும் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரமும் ஒரு தவறா நடக்கக்கூடிய ஒரு வாலிபனையும் வாலிப பெண்மனையும் பார்த்து நாய்க்கு சமமாக சொல்லப்படுகிற காரியங்களா காணப்படுகிறது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகார வசனம் 6 முதல் கடைசி வசனங்களில சாலமோன் ஆனவர் தன்னுடைய வீட்டில உட்கார்ந்து பலகனி வழியா, ஜன்னல் வழியா உட்கார்ந்து பார்க்கிறாரு. 7ஆம் வசனத்துல,
பேதைகளுக்குள்ள பேதைகளுக்குள் பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ள ஒரு புத்தினா வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்துல இரவின் இரண்ட அந்தகாரத்தில் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருக்களில சென்று அவள் வீட்டு வழியா நடந்து போனான். அநேக வாலிபர்கள் பாருங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அந்த பொண்ணு வீட்டு தெருவிலேயே 48 வாட்டி நடப்பான் ஒரு நாளைக்கு. வேலைக்கு போறானோ இல்லையோ அதே ரோட்ல 24 மணி நேரம் நின்று இருப்பான். வேலைக்கு போறானோ இல்லையோ நாய் ரோட்ல திரும்புற மாதிரி சுத்திட்டு இருப்பான். பைத்தியக்காரன் முடிச்ச நாய் மாதிரி, பாய்த்து முடிச்ச நாய் மாதிரியே தெரிஞ்சுட்டு இருப்பான் பாருங்க. எவனோ சொல்றான்ல, லூசு பையில லூசு பொண்ணு மேல லூசு பையன் லூசா சுத்துறான்னு இல்லையா? அந்த மாதிரியா லூசாக பைத்து முடிச்ச நாய் மாதிரியோ ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்பொழுது அந்த வேசி ஆபரணங்களை தரித்து கொண்டு தந்திரமா ஆன ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டு, அவள் வாயடி அடங்காதவளும் கால்கள் வீட்டில் எல்லாம் நிற்காதவளும், சில வேலையில வெளியில இருப்பா, சில வேலையில் வீதியில் இருப்பா, சந்துகளில் இருப்பா, சந்துகள் தூரம் பதிவு இருப்பால். அவனை திடீர்னு பிடிச்சு அவனை கட்டி பிடிச்சு வழியில முத்தம் கொடுத்து, வா வீட்டுக்கு போலாம், சந்தோஷமா இருக்கலாம், எங்க வீட்டுக்காரர் கூட இல்ல, தூர பயணம் போனாரு, இப்பொழுது வருவார் அப்பொழுது வருவாருன்னு சொல்லி அவனை மயக்கி அவனை வீட்டுக்கு கூட்டு போய் அவனோடு கூட உபச்சாரம் செய்து அவனுடைய உயிரையே மாய்த்து விடுகிறாள். உயிரே மாய்த்து விடுகிறாள். தமிழ்நாட்டுல ஒரு கேலண்டர் எடுத்து பார்த்தாங்க. 12 மாதம் கேலண்டர். ஒவ்வொரு நாளும் ஒருவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த டேட்ல அவனுடைய பேரை குறிப்பிடுத்திருந்தார்கள். ஒரு டீச்சர்னு நினைக்கிறான். அவங்க எவ்வளவு தவறான, ஒவ்வொரு நாளும் ஒரு வாலிப பையனோடு ஒரு ஆளோடு கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டேட் அந்த நாலு தந்துருவாங்க. ரொம்ப கோரமான நாயை விட நாய் அல்ல, எவ்வளவு கேவலம் இல்ல? ஆகியனாலதான் நாய்களுக்கு எச்சரிக்கிறீங்கள். பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிற நாய்கள் உண்டு. இன்னும் 2வது பாகம் இருக்கு. அந்த பாகத்துல நல்ல அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண், நல்ல குடும்பம், தான் பிள்ளைங்க அன்புள்ளவர்கள், ஆனா காதல். பிரியாணி கடையில போய் பிரியாணி வாங்கினாங்க, அதுக்கடுத்து கடன் கொடுத்தான், அதுக்கடுத்து அந்த பிரியாணி கடைக்காரனை வைத்து கொண்டு ஃப்ரீயா பிரியாணி சாப்பிட்டுன்னு கொஞ்ச காலம் இருந்தாங்க. அதுக்கடுத்தது அந்த அம்மாவுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை கொன்று விட்டு அந்த பிரியாணி கடைக்காரனை கூட ஓடிவிட்டாங்க. இவங்களை நாயன்லாமா என்ன? நாயை விட கொடுமை அல்ல. தான் பிள்ளைகளை கொலை செய்து அந்த அளவுல அந்த நாய்கள் இச்சை பிரியாணிக்காக பிள்ளைகளை கொன்று கணவனை விட்டு ஓடி போன ஒரு தாய். சிங்கப்பூர்ல வேலை செய்து கொண்டு இருக்கிற தன்னுடைய கணவன் அந்த பணத்தை அனுப்புகிற இந்த இடத்துல ஒருத்தனை வைத்து கொண்டு எவ்வளவு கொடுமையாக அவங்க வீட்டாரை கொலை செய்கிறார், கணவனை கூட கொலை செய்திருக்கிறார். எவ்வளவு கொடுமையாக தன்னுடைய தாய் மாமனை வைத்துக் கொண்டு தன்னுடைய கணவனை கொன்ற ஒரு பெண், தன்னுடைய மகன் 12 வயது உள்ள மகனை கொன்று போட்ட ஒரு தாய். கள்ள காதலுக்காக நாய்கள், இச்சை உள்ள நாய்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், ஊழையிட்டு ஊற சுற்றுகிற நாய்கள், கக்கினதை தின்னுகிற நாய்கள் இவைகள். கள்ள காதலை பார்த்ததுனால தன்னுடைய மகனை, 30 வயது மகனை அடித்து கொன்று பிரிட்ஜில ஒரு மாதமாக வைத்திருந்த ஒரு தாய் மாட்டிக்கொண்டார். எத்தனையோ பேர்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்து தன்னுடைய மருமகனை வைத்துக் கொள்ளுகிற நாய்கள், மாமேரிகள், எத்தனை கள்ள காதல்கள். தன்னுடைய மகள் தன்னுடைய வீட்டுக்காரன் தான் தாயோடு படுத்திருக்கிறதையும் பார்த்து விவாகரத்து, அதோடு கூட தூக்கு போட்டு இறந்துட்டாள். எத்தனை நாய்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது, பகுத்தறிவில்லாத நாய்கள், இச்சை உள்ள நாய்கள். இவைகளெல்லாம் நாயன் தான் சொல்ல முடியுமா தவிர வேற என்ன சொல்ல முடியும்? கள்ள காதலுக்காக கணவனை கொன்றவர்கள், காதலுக்காக தன்னுடைய மனைவியை கொன்றவர்கள், மனைவியை விஷம் வைத்து கொன்றவர்கள்,
கொக்கு மருந்து ஜூஸ்ல போட்டு கொடுத்து சாகடிச்சவன் இன்னைக்கு இருக்கிறான் உலகத்தில். கள்ள காதலுக்காக தான் மனைவியை தலகாணி வைத்து கொன்று போட்டவர்கள், தூக்கு போட்டு கொன்று போட்டவர்கள், மயக்க மருந்து போட்டு அதிகமாக விஷம் வச்சு கொன்றவர்கள், கள்ள காதலனுக்காக மனைவிகளை கொண்டவர்கள், கணவர்களை கொண்டவர்கள், பிள்ளைகளை கொன்றவர்கள், சேர்ந்த நண்பனையும் கொன்றவர்கள் எத்தனை பேர் உலகத்தில். தன்னுடைய மனைவி ஒருத்தனோடு கூட படுத்திருந்ததை பார்த்து உடல் உருவல இச்சை உள்ள நாய்கள் அதை பார்த்து கணவனுக்கு பைத்து பிடித்து ரோட்ல திரிகிற எத்தனை பேர்கள். அதே வண்ணமாக மனைவிமார்கள் ரோட்ல பைத்தியமா திரியறான். என்னன்னு பார்த்தா தன் மனைவி நிர்வாணத்தோடு கள்ளக்காதலோடு கூட இருந்ததை பார்த்து ஷாக் ஆகி அவங்களோட மைண்ட் பிளாக் ஆகி மரணம் சந்திக்கிற அளவுல இருக்கிறார். எத்தனை பேர்கள் அவ்வியனமாக தேசத்துல நாய்கள் இல்லை, சமுதாயத்துல இந்த இப்படிப்பட்ட நாய்கள், உபச்சார கக்கினதை தின்னும் என்று சொல்லி பேதுரு புஸ்தகத்துல வாசிக்கிற வண்ணமாகவே எத்தனையோ பேர்கள். 1 பேதுரு புஸ்தகம் வார்த்தை வாசிக்கிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எத்தனை நாய்கள் திருமணம் ஆன பிற்பாடு கூட கள்ள காதலோடு கூட காலேஜில் பழக்கம், வீட்டில் இருக்கும் பொழுது பழக்கம், வேலை ஸ்தலத்துல பழக்கம், அவனோடு கூட உறவு வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவுகளை முறித்து கொள்ளுகிற நாய்கள். ஏதோ தெரிஞ்சு தெரியாம தவறு செய்தா மனம் திரும்ப வேண்டும், விட்டுவிட வேண்டும், உன் குடும்பம் ஒழுக்கம் நல்லது. ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உலகத்தில் இத்தனை கள்ள காதல்கள், கள்ள நாய்கள், இச்சை உள்ளவர்கள், ஏமாற்றுகிறவர்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தான் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். வா, இவ்வளோ வார்த்தை பாருங்க, அற்புதமா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. கள்ளக்காதல், கள்ளக்காரியங்கள், கள்ளக்கிரிகள். கணவன் போன பிற்பாடு வேலைக்கு தான் குடும்பத்துல எப்படி உங்களுக்கெல்லாம் மனம் ஒப்பும்? எப்படி உங்களுக்கெல்லாம் அந்த மனம் செயல்பட வைக்கும்? யோசேப்பு போல நமக்கு தவறு செய்ய விட்டாலும் அபாண்டமாக பொய் வந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம செய்யாத தப்பு செஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுக்கு நமக்கு தான் இருக்கணும். ஒரு மனிதன் சாட்சி சொல்லக்கூடாது, தெய்வம் சாட்சி சொல்ல வேண்டும். ஆனாலும் மனிதர்களுக்கு முன்பாக யோக்கியமாக நடக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாய்களுக்கு எச்சரிக்கிறீங்கள். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணற்றிலும் சுயல் காற்றினால் அடி உண்டு ஓடுகிற மேகங்களா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் காரில் இவர்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. வஞ்சகமா நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பிக்கிறவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையாய் வீணான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலே காம விகாரங்களினாலும் அவைகளை தந்திரமா பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கும் அடிமைகளாய் இருந்து அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறான், அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாது இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். எத்தனையோ சபைகள் இல்லை, எவ்வளவு சபைகள் இல்லை. ஒரு ஊழிக்கார ஒரு மூப்பனருடைய மனைவி வைத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த மூப்பனாரு ஒரு விசுவாசனுடைய வாலிப பெண்ணை வைத்திருக்கிறார்.
அந்த மூப்பனருடைய மகன் பாஸ்டருடைய மகளை வைத்திருக்கு. பாஸ்டருடைய பையன் அந்த விசுவாசி நல்ல ஒரு விசுவாசியா இருக்கக்கூடிய அவங்களுடைய மகளை வைத்திருக்கு. சில சபைகள் இல்லைங்க, சில சபைகள் நிறைய இடங்கள் இல்லை. கண்ணார கேட்டேன் நான். ஒரு ஊழிக்காரன் சொல்லுவதே நான் கேட்டேன். நாய்கள் இவர்கள் எல்லாம். இது நாயா, நாய் கூட்டமா, பேய் கூட்டமா, ஆண்டவருடைய கூட்டமான்னு தெரியவில்லை. எனவே நாய் தான் கக்கினதை தின்னும். ஊழிக்காரன் கூட ஒரு விசுவாசியை போய் வைத்துக் கொண்டு கேவலமாக பரிசுத்தமான உன்னதமானுடைய வேலை செய்து கொண்டு நாயை போல கக்கினதை தின்னவன் பாருங்க. அது அறியாத இருந்தா நல்லா இருக்கும். 20:21 வாசிக்கிறோம், அந்த பரிசுத்த கற்பனையை அறியாத இருந்தா நல்லா இருக்கும். தேவன் அறிகிற அறிவை அடைந்தும் அறிவில்லாதவர்கள் நடக்கிற காரியங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கிறீர்கள். ஜெயிக்கப்பட்டாயிற்று. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாய், ஒரு பன்றி தான் நாய் கக்கினதை அங்க கக்கிட்டு இங்க வரும், இங்க திரும்பி பார்த்து மறுபடியும் பார்த்து நக்கி சாப்பிட்ரும். பன்றி நீங்க நல்லா குளிப்பாட்டி வச்சிருந்தா கூட அது மீறும் அவுத்து வச்சா அந்த பாத்ரூம்ல இப்போ மூக்க வச்சு சாப்பிடும். டாய்லெட், பாத்ரூம், மனிதர்களை கழிக்கிற அந்த ஆசனம் வழியாக வருகிற அந்த மனிதனுடைய சாணி சாப்பிடும். இதுக்கு சமானம் ஒரு விசுவாசி, ஒரு ஊழிக்காரன், தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்தவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள், பாவ வழக்கங்களில பீடி, சிகரெட்டு, குடி, உபச்சாரம், வேசித்தனம், களவு, கள்ளப்பேச்சு, பொய், பித்தலாட்டம், திருடு, ஏமாற்று, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த பாவம் நாய் கக்கினதை தின்னுவது போல, பன்றி கழிவுப்பட்டது மீண்டும் அந்த சேற்றில பொருள்வது போல, அவைகளெல்லாம் பாவம், தள்ளிவிட வேண்டும். நாம் பரிசுத்தர். we are royal people. 1 பேதுரு 2:9 ராயல் பீப்பிள், ஆசாரியர்கள், பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜனம், தேவனுடைய பிள்ளைங்க, பரலோகத்துக்குரியவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்காக மகிமை வாழ்கிறவர்கள். ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். நாய் வேலை செய்யக்கூடாது. ரீசெண்டாக ஆண்டவருக்காக நாம் அற்புதமா இருக்க வேண்டும். ஆகவே நாய்களுக்கு எச்சரிக்கை பைபிள் எச்சரிக்கிறது சொல்லுகிறது நமக்கு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதோடு கூட 2வது பாகத்துல கர்த்தருக்கு சித்தமானால் சுவாரஸ்யமாக இன்னும் பைபிள் இந்த நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நாய்களுக்கு எச்சரிக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் உலகத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். பைபிள் அதுதான் நாம் எச்சரித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே நாய் என்றாலே நமக்கு எச்சரிப்பின் துணி தான் நமக்கு கேட்கும் இல்லைங்களா? ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எனவே நாய்களுக்கு எச்சரிக்கிறீர்கள் என்று முதல் பாகத்தை நாம் படித்துக் கொண்டோம். கர்த்தர் சித்தமானால் 2வது பாகத்துல சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை யாவரும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.